guys, இன்னைக்கு நான் ஷாப்பிங் போக போறேன். அதுக்காக ஒரு குயிக்கான கெட் ரெடி வீடியோ பார்க்க போறீங்க. ஷாப்பிங்க்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கிற மாதிரி என்னோட ஒரு ஃபேவரட் டி-ஷர்ட் ஒரு நல்ல ஒரு லூஸ் ஃபிட்டிங்கில் இருக்கும். அண்ட் இது கூட வந்துட்டு ஒரு டெனிம் பேர் பண்ணியிருக்கேன். இதுவும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜீன். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்துட்டு பேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபேஸ்க்காக நம்ம ஃபர்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறோம். ப்ளம்மோட என்னோடய ஃபேவரட் க்ரீன் டீ மாய்ஸ்சரைசர். ரொம்ப லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர். சம்மருக்கு உங்களுக்கு வந்துட்டு லைக் ஆப்டான ஒரு மாய்ஸ்சரைசர், எஸ்பெஷலி ஃபார் ஆயிலி ஸ்கின் கேர்ள்ஸ். அண்ட் இதுக்கு மேலே சன்ஸ்க்ரீன் லா ஷீல்டோட SPF 40 இருக்கிற ஒரு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறேன். எப்போயுமே நான் வீடியோ வந்து பண்ணும்போது இந்த மாதிரி கீழே போட்டுருவேன் ஏதாவது ஒன்று இன்றைக்கி சன்ஸ்க்ரீன். ஸோ இதை நிறையாவே எடுத்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் அட்லீஸ்ட் வெளியில் போகிறப்பவாது சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா வெயில் அப்படி இருக்குது. பிஎஸ்சியோட ஒரு poreless ப்ரைமர் கொஞ்சமாக எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் எல்லாமே வந்து நான் இன்றைக்கி வந்து மினிமலாக தான் அப்ளை பண்ணுவேன். ரீசன் என்னென்னா ஹோல் டே வெளியில் ஷாப்பிங்கில் இருக்க போகிறோம். பயங்கரமாக ஸ்வெட் ஆக போகுது. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் லேயர் பண்ணாமல் கொஞ்சம் மினிமலாக, பட் அகெயின் அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து மேக்கப் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக கன்சீலர் வந்துட்டு நான் இன்றைக்கி நிறைய அப்ளை பண்ண போகிறதே இல்லை. கண்ணுக்கடியில் கொஞ்சமாக ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு. அண்ட் எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குல்ல, ஸோ அங்கேயும் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லா டார்க் ஸ்பாட்ஸில் கூட அப்ளை பண்ணல, ரொம்ப விசிபிளாக தெரிகிற டார்க் ஸ்பாட்ஸில் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணி அது என்னோடய விரலை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அவசரத்தில் வந்துட்டு நம்ம பியூட்டி பிளெண்டர், ப்ரஷஸ் இதெல்லாம் நான் மேக்ஸிமம் தேட மாட்டேன். கை வச்சு வேகமாக பிளெண்ட் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ ஸ்பெஷலாக நம்ம வெளியில் எங்கேயாவது கிளம்புறோன்னா அதுக்கெலாம் டைம் இருக்காது இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஜென்ரலாக பண்ணுவேன். இப்போ கன்சீலருக்கு மேலே நேராக பவுடர். நான் இன்றைக்கி மெப்லைனோட இந்த பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன், ஃபிட் மீ லூஸ் பவுடர். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் நியரஸ்ட் டு மை ஷேட் வாங்கியிருக்கேன். அண்ட் இது தான் வந்துட்டு நான் இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறேன். பவுடர் வந்துட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணியே ஆகணும். ஏன்னா ஈஸியாக உங்களுக்கு ஸ்வெட் ஆகும்போது நீங்கள் போட்ட கன்சீலரும் வெளியில் வந்துடும். அண்ட் ஹோல் டே உங்களுக்கு லாக் ஆகி இருக்கிறதுக்காக பவுடர் கொஞ்சம் எக்ஸசிவாகவே அப்ளை பண்ணும். நான் இன்றைக்கி வந்துட்டு நல்லாவே லிபரலாக ஃபேஸ் ஃபுல்லாக டேப் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தட் வந்துட்டு உங்களுக்கு ஹோல் டே அது நகராமல் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ண அட்லீஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண கொஞ்சம் கன்சீலராவது நகராமல் இருக்கும். ஐப்ரோஸ் மட்டும் நான் எனக்கு ஆஃப் கேமராவில் ஃபில் பண்ணியிருக்கேன். ரொம்ப நேச்சுரலாக தான் ஃபில் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐஷேடோ இன்றைக்கி கொஞ்சமாக அப்ளை பண்ணலான்னு தோணுச்சு. லைக் ஜென்ரலாக நான் இந்த மாதிரி ஷாப்பிங் போகிறப்ப ஐஷேடோலாம் போட மாட்டேன். சும்மா இன்றைக்கி அப்ளை பண்ணேன். ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு க்ரீம் கைண்ட் ஆஃப் ஷேட் எடுத்து கீழே மட்டும் கொஞ்சமாக ஐலிட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். ஸ்பெஷலாக உங்களுக்கு ப்ரௌன் ஸ்கின் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். அண்ட் நல்லாவே வந்து காஜல் எடுத்து போல்டாக ஐலிட் மேலே வந்து ஸ்க்ரிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு ஐலைனர் நான் யூஸ் பண்ணுறது ரொம்பவே மினிமல். இந்த மாதிரி காஜல் தான் அப்ளை பண்ணுறேன். எனக்கு கைண்ட் ஆஃப் ஹூடட் ஐஸ்ன்றதுனால ஐலைனர் ஈஸியாக க்ரீஸ் ஆகிடுது, மேலே போய் ஒட்டிக்குது. அதனால லிப்ஸில் வந்துட்டு நான் இன்றைக்கி லாக்மேயோட பிங்க் fuschia கைண்ட் ஆஃப் ஒரு ஃபாரெவர் மேட்டில் இருக்க ஒரு லிப்ஸ்டிக் ஷேட். இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் வாஷ்ட் அவுட்டாக தெரிஞ்சுது என்னோடய ஸ்கின் கலருக்கு. அதனால இது கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ப்ரௌன் ஷேடில் வந்துட்டு நான் லிப்லைனர் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு சுகர்லேருந்து ஒரு பிங்க் ஷேட் வந்து இது மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த ஓல்டு கலர் வந்துட்டு எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதனால நான் இது வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த அவுட்புட், இந்த லிப் கலர் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் இது பேர் பண்ணிக்கிறதுக்காக இப்போ ஆக்சசரிஸ் எல்லாமே பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு ப்ரேஸ்லெட் ஹேண்ட் செயின் மாதிரி ஒன்று ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது. ஐ திங்க் இது ஏதோ சூப்பர் மார்க்கெட்டில் தான் நான் வாங்கினேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ரேண்டமாக பிக் பண்ண ஒரு ப்ரேஸ்லெட் தான். ஸோ இது எனக்கு லிங்க் எதுவுமே கொடுக்க முடியாது. அண்ட் இந்த வாட்ச் இது வந்துட்டு மோர் தென் 7 or 8 years ஓல்டு. இது பிராண்ட் பேர் வந்துட்டு டெக்ரீன்னு, ஜெர்மனியில் வாங்கின ஒரு வாட்ச். என்னோடய ஃபேவரெட். கொஞ்சம் கைண்ட் ஆஃப் குட்டி குட்டியாக ஃப்ளாரல் பிரிண்ட்ஸில் இருக்கும். இது கூடவே ஆக்சசரிஸும் சேர்ந்து இருந்தது. நல்லா ப்ரிட்டியாக இருந்தது. பட் இப்போ நான் அந்த ஆக்சசரிஸ் எல்லாமே வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன். வாட்ச் மட்டும் தான் வச்சுருக்கேன். அண்ட் இது கூட வந்துட்டு ஒரு கோல்டன் இயர்ரிங், இதில் அழகான வந்துட்டு ஒயிட் ஸ்டோன்ஸோட. அண்ட் இந்த இயர்ரிங் வந்து நான் எங்கே வாங்கினேன்றது எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. அண்ட் இதுதான் வந்துட்டு நான் இன்றைக்கி பேர் பண்ணியிருக்கேன் இது கூட.
செயின்ஸ் எதுவுமே வந்துட்டு போடல. ஸோ மினிமலாக போயிடலாம் அப்படின்னு அது ஸ்கிப் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஹேண்ட்பேக். இன்றைக்கி வந்துட்டு நான் ஸ்லிங் பேக் மாதிரி யூஸ் பண்ணுறேன். இது நான் ரீசெண்டாக வாங்கினேன், லைஃப் ஸ்டைலில் வாங்கின ஒரு ஸ்லிங் பேக். இதோட ப்ராண்ட் வந்துட்டு கோட் அப்படின்ற ஒரு ப்ராண்டில் வந்துட்டு பிக் பண்ணது. ஸோ ரீசெண்டாக நான் இதுதான் வந்துட்டு எங்கே போனாலும் கேரி பண்ணிகிட்ருக்கேன். திங்ஸுமே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய திங்ஸ் எடுத்து வச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது அண்ட் ஸ்டைலிஷாகவும் இருக்குது. அதனால ஸோ that's it guys. இதான் வந்துட்டு ஒரு மினிமலான ஒரு கெட் ரெடி வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.